காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவிருக்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். இன்றைய நாளில் உள்ள தலைப்பு பரிபூர்ண ஜீவன் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக பரிபூர்ண ஜீவன் எப்படி வந்தது என்று சொன்னால், ஜீவன் பூரண ஜீவன், அடுத்தது பரிபூர்ண ஜீவன். ஜீவனிலிருந்து பூரண ஜீவன் வந்தது, பிறகு பரிபூர்ண ஜீவன். பரிபூர்ண ஜீவன் என்றால் என்ன? அது தரத்திலே உயர்ந்ததும், சுப்பீரியர் இன் குவாலிட்டி, அளவிலே மிக மிக அதிகமாக, சூப்பர் அபண்டன்ட் இன் குவான்டிட்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கை நமக்கு தரும்படியாகத்தான் நான் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் பரிபூர்ண ஜீவன். ஆனால் அநேகர் இதை புரிந்து கொள்வதே இல்லை. ஆகவே இதை பெற்று அனுபவிக்கவும் தவறிவிடுகிறார்கள். இன்றைக்கு அநேகர் இதை ஒரு மதம் போல எண்ணி சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் பிரதான இடத்தை கொடுத்து இயேசு எதை கொடுக்க வந்தார் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தவும் அளவற்ற தமது ஆசீர்வாதத்தினால் நிரம்பிய வாழ்க்கையை நிரப்பவும் வந்தார். ஆதாமின் மூலம் நுழைந்த பாவம் மனிதனை கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளி அவனை அடிமையாக்கியது. சகலவித குறைவுகளையும் அந்த வாழ்க்கைக்குள் புகுத்தியது. இயேசுவின் மூலம் உண்டாகிற ரட்சிப்பு நம்மை உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு உயர்த்துகிறது. எல்லா விதத்திலும் நிரம்பி வழிகிற ஒரு நிலையை நமக்கு உண்டாக்குகிறது. இதை பல்வேறு கோணங்களில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது இதை ருசி பார்த்தவன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவன் கர்த்தரை ஒரு நல்ல மேய்ப்பராக பார்க்கின்றான். ஆகவே தான் அவன் சொல்லுகின்றான், கர்த்தரை என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றும் கூறினான். இயேசுவும் இந்த உலகத்தில் வந்தபோது நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி தம்மை ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு ஒப்பிட்டு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று சொல்லி இவ்வாறாக சொல்லுகின்றார். நல்ல மேய்ப்பனை கொண்டிருக்கிற நாம் எல்லா நன்மைகளிலும் திருப்தி அடைந்து ஒரு உயர்தரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம். தேவன் எந்த அளவிற்கு நம் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை தான் ஜனங்கள் புரிந்து கொள்ள சிரமப்படுகின்றார்கள். தேவன் தம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நம்புகிறவர்கள் அநேகர். ஆனால் அதை தம்முடைய தேவைகளின்படி அல்ல, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் என்பதை தான் அவர்கள் விளங்கி கொள்ள முடியவில்லை. தேவன் அபரிவிதமாக அளவற்ற விதத்திலே நம்முடைய தேவைகளுக்கு மிகவும் அதிகமாக கொடுத்து நம்முடைய தேவைகளை நிறைவாக்குவார் என்று சொல்லும்போது அதை அநேகர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தரித்திரம்,
தாழ்ச்சி மற்றும் குறைவு நமக்கு நல்லது என்று, அது ஆவிக்குரிய ஜீவியத்தின் உன்னத நிலை என்றும் ஒரு அபிப்பிராயம் நிலவி வருகிறது. அது எந்த அளவிற்கு சிலரை பாதிக்கிறது என்றால், சிலர் தரித்திரராய் இருப்பதற்கென்றே தங்களை அர்ப்பணித்தே விடுகிறார்கள். அதை ஆவிக்குரிய அர்ப்பணிப்புகளிலே மிகவும் முக்கியம் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் இது தேவ வசனத்திற்கு விரோதமானது. ஏனென்றால் இயேசு சிலுவையில் தமது தரித்திரத்தை தம் மீது சுமந்து நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.